நேயர்களுக்கு முக்தாவின் பிரேம விலாசத்தில் உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதம் அண்டு வணக்கங்கள் எல்லாமே. இந்த தடவை நான் இப்போ 2-3 கொடுத்துட்டேன். இப்போ நான் சொல்ல போகிறது புதையலை பற்றி. அந்த காலத்தில் எல்லோரும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ராஜாக்கள் இருந்ததுனாலையோ என்னமோ தெரியல, நிறைய புதையல்கள் கிடைக்கும். எல்லாருமே புதையல் கிடச்சிதுன்னு சொல்லுவாள், இது பண்ணுவாள். நான் சொல்கிறது ரொம்ப முன்னாடி ஒரு 130-150 வருஷத்துக்கு இடையில் உண்டான ஒரு நிகழ்ச்சி. எங்கள் அப்பாவுடைய சித்தப்பா பெரியப்பா பையன், அவர் கசின் அவருக்கு. அவர் ஒரு கிராமத்தில் இருந்தார். அந்த கிராமத்தில் அவர் நிறைய நிலங்கள், அந்த காலத்தில் நிலங்கள் மாடு இதெல்லாம் தான் எல்லாருக்குமே நிறைய இருக்கும். அதுதான் அவருடைய ப்ராப்பர்ட்டியாகவே அவருக்கு நிறைய நிலம் இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, நிறைய மாடுகள் இருக்குங்கிறது தான் ஒரு பெரிய உயர்வு. அதுபடி அவர் நிறைய நிலங்கள் அதெல்லாம் வச்சுட்டு நல்லா இருந்தார். அவருக்கு இருக்கிற நிலத்தில் ஒன்றில் வாழை போடுறதுக்காக அவர் இவாளை வச்சுட்டு வேலை பண்ணியிருக்கார். அப்போ அந்த மாதிரி அவர் அவள் பள்ளம் நோண்டச்ச டங்குன்னு சத்தம் கேட்டிருக்கு. சத்தம் கேட்டோன்னா அவள் பயந்துன்னு ஓடி சாமி ஏதோ சத்தம் கேட்குறது என்ன இருக்குதுன்னு தெரிலன்னா உடனே அப்புறம் இவர் போய் நல்லா அதை முழுக்க நோண்டின அப்புறம் நல்ல ஒரு பெரிய வெங்கலப்பானைன்னா தவளை, இவ்வளோ பெருசுக்கு நல்ல பெரிய தவளை. அதில் உள்ளுக்குள்ளே பவுன் காசு இருந்திருக்கு. மேலே ஈயத்தால் அதை மூடியிருக்கா. நல்லா ஈயத்தை காய்ச்சிக்கிட்டுனா அது அப்படியே ஸ்டிஃபாக இதாகிடும், மூடிடும் அது மாதிரி. அப்புறம் அதை எடுத்துன்னு வந்திருக்கார். அதுக்குள்ளே கொஞ்சம் ஊரில் பரவி எடுத்து புதையல் கிடச்சிருக்கு, பொற்காசுகள் பொற்காசெல்லாம் வந்திருக்குன்னுட்டு. அப்புறம் உடனே போலீஸு தாசில்தார் எல்லாரும் ஏன்னா பூமியிலேருந்து எது கிடைச்சாலும் அது அரசாங்கம் சேர்ந்தது. அதனால எல்லாரும் பண்ணியிருக்கா. பட் ஏதோ அவளை சமாளித்து ஏதோ அனுப்பி வச்சுட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புதையல் எடுத்து அவர் உபயோகிச்சிருக்கலாம். அது எப்படி என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் இந்த புதையல்ங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டு. வீடு நோண்டச்ச புதையல் கிடைக்குமான்னு பார்ப்பா. அதுவும் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் எல்லா இடங்கள்லையுமே நிறைய கிடச்சி பண்ணும். எனக்கு அவர் இன்னொரு கசின் சிஸ்டர் எங்கள் அப்பாவுக்கு இருந்தால், அந்த சிஸ்டருக்கு புதையல் தனக்கும் அது மாதிரி புதையல்லாம் கிடைக்கும், இதுபடி அது மாதிரி இருக்கணும் ரொம்ப ஆசை. அதுக்காக எங்கள் பாட்டிக்கிட்ட தினம் சொல்லலாம். நான் இப்போ அங்கே போய் கேட்டேன், இங்கே போய் கேட்டேன், இந்த இடத்துல இருக்குது, உனக்கு தான் இருக்குது, வா. அந்த பாட்டிக்கு பேர் செண்பகம்னு பேர். வான்னு கூப்பிட்றதான், நான் அதெல்லாம் பண்ண போகிறேன், இதெல்லாம் பண்ண போகிறேன்லாம். எங்கள் பாட்டி ரொம்ப பயப்படுவலாம். ஏன்னா போலீஸுனால் பாட்டிக்கு ரொம்ப பயம். ஐயோ அடி எதையாவது பண்ணிவிட்டு இப்போ உங்கள் வீட்டில் கொண்டு வச்சுட்றேன் அப்படின்னு. ஐயோ எனக்கு இங்கெல்லாம் கொண்டு வைக்காது. எங்கள் பாட்டி நிஜம் போலவே ஒரே பயப்படுவலாம். அதெல்லாம் பண்ணாதே, இதெல்லாம் பண்ணாதேன்னு. அந்த பாட்டி அந்த செம்பாவட்டுக்கு அடுத்த வீடு அவளுடைய தாயாதிக்காரன். அவளுக்கும் இவாளுக்கும் ரொம்ப சண்டை. அந்த வேலி போடுறதுல அப்போல்லாம் இந்த ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டு நடுவில் செடிகள் இந்த ஆடாத்தடை அது இது வச்சு தான் வேலி போடுவாள். அதில் ஒன்றுதுங்கிறதுல பிரச்சனை, சண்டை. அதனால அந்த அடுத்த வீட்டுக்காரன் ரெடியாக இருந்தான். இந்த பாட்டி என்ன பண்ணியிருக்க, அந்த செம்பா பாட்டி ஒரு ஜோசியரை கேட்டிருக்கா, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற புளிய மரத்துக்கு அடியில் இருக்குது, நீ ஆனால் நைட்டு 12 மணிக்கு மேலே தான் போய் அந்த புதையல் எடுக்கணும் அப்படின்னு இருக்கா. சரின்னுட்டு வீட்டுக்காரரையும் ஆயிடுச்சுன்னு அந்த அப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. நல்ல ஒரு அரிக்கல் லைட்டையும் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போய் உட்காந்துன்னு அவரை அந்த வீட்டுக்காரரை விட்டு குழி தோண்ட சொல்லியிருக்கா. அவர் குழி தோண்டினவுடனே பக்கத்து வீட்டுக்காரன் போய் போலீஸில் அந்த பாட்டி அந்த புருஷனை கொல்றா, அவளை குழி தோண்டி புதைக்கிறான்னு சொல்லிட்டான். அவ்வளோதான், ஒரே போலீஸ் இல்லை அது என்ன இது என்னன்னு எல்லோரும் ஓடி வந்துவிட்டான். பாட்டி வெளத்து போயிட்டா அந்த செம்பக பாட்டி. அவர் ஹஸ்பண்டும் ஐயோ அப்படின்னு பாவம், படிப்பு ரொம்ப இல்லாதவா எல்லாருமே, அதனால் அவரும் ஒரே திகச்சு போயிட்டார். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு பெரியப்பாலாம் போய் அது மாதிரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் கொலை பண்ணுற லெவலுக்கெல்லாம் கிடையாது, புதையல் கிடைக்கிறதான்னு பார்க்குறதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணால், யாரோ பொய்யா புதையல் இருக்குதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு ரொம்ப சொல்லி பண்ணி அப்புறம் அவள் எல்லாரையும் அனுப்பிட்டு எங்கள் இந்த ஜம்பவ பாட்டியும் புதையலாது இதையலாது வாய் மூடின்று எதையாவது பண்ணாதேன்னு நல்லா சொல்லி ஒரு மாதிரி அதை இது பண்ணி விட்டார்.
அது என்னென்னா மனுஷாளுக்கு ஒரு ஆசை, நம்ம சிரமப்படாத ஏதானு கிடைச்சா ரொம்ப பிடிக்கும். ஏதானு யாராவது லாட்ரி ஷீட்டுன்னா ரொம்ப ஆசை, ஆகா நமக்கு விழுந்தால் நல்லா இருக்குமே, நம்ம அதை பண்ணலாமே இதை பண்ணலாமே. அது மாதிரி அந்த காலத்தில் லாட்ரி ஷீட்டெல்லாம் கிடையாது, இப்போ நிறைய அதெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் புதையல் தான் ஆசை. ஈஸியாக இப்போ நிறைய பணங்காசு சேர்க்கறதுன்னா புதையல் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். புதையல்ங்கிறத பற்றி நிறைய வந்திருக்கு, சினிமாவும் வந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். சிவாஜியும் பத்மினியை நடிச்சுப்பா. அவர் எதையோ ஒன்று காமிச்சு அவர் இங்கே தான் என்னுடைய புதையல்னு ஏதோ சொல்வார், உடனே நிஜம்னு நினச்சிட்டு அது எல்லோரும் புதையலை நோண்டுவா. அது மாதிரி இங்கிலீஷ் படங்களும் நிறைய புதையலை பற்றியெல்லாம் வந்திருக்கு. எங்கள் குடும்பத்தில் எங்கள் இதில் புதையல் கிடச்சதை பற்றி நான் சொல்கிறேன். நிஜமாகவே கிடச்சிது அவளுக்கு. அதை அவள் நல்லா யூஸ் பண்ணிட்டா. பட் அதனால் நிறைய ப்ராப்ளங்களும் வந்தது. அதை பார்த்துட்டு எல்லாருமே எங்களுக்கு புதையல் கிடைக்குமா உனக்கு புதையல் கிடைக்குமான்ட்டு ரொம்ப இது பண்ணி வெறுமையே இது பண்ணால். ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது, அது ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் எப்போவாது எதானு கிடைக்கும். இது தஞ்சாவூர் சைடில் தான் இந்த பக்கமெல்லாம் புதையல் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா இங்கெல்லாம் ஒரு வறண்ட பூமி, அங்கே தான் ராஜாக்கள் இருந்தது, ஒரு செழிப்பான பூமி. அதனால் அங்கே நிறைய பேருக்கு புதையல்லாம் கிடைக்கும். அந்த மழை காலத்தில் எல்லோரும் தண்ணியில் அடிச்சுன்னு போய் எங்கேயாவது இருக்கான்னு போய் பாப்பா செய்வா. அதெல்லாமும் நிறைய உண்டு.